சிம்லா, குலு, மணாலிக்கு குறைந்த செலவில் 5 நாட்கள் குலு சுற்றுலா. இன்றைய அணுகுங்கள் உங்கள் குமரன் டிராவல்ஸ். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ். சென்செக்ஸ் நிப்டி ரெண்டுமே ஏற்றத்தில் தான் முடிவடைஞ்சிருக்கு. நிப்டியை பொறுத்த வரைக்கும் 104 புள்ளிகள் அதிகரிச்சு 25,041 நிறைவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 144 புள்ளிகள் அதிகரிச்சு 58,095 நிறைவடைஞ்சிருக்கு. இதை பத்தி டீட்டெயிலா பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட பேசிடலாம் வாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் சிபி. சென்செக்ஸ் நிப்டி ரெண்டுலயுமே பாசிட்டிவா தான் சார் முடிஞ்சிருக்கு. போன வாரம் நீங்க சொல்லியிருந்தீங்க கொஞ்சம் சைட் வேஸ் அப்புறம் டவுன்ஃபால் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் சிச்சுவேஷன் கொஞ்சம் மாறி இருக்கே சார், எப்படி சார் பாக்குறீங்க? கரெக்ட். நம்ம போன வாரம் முழுவதும் ஒரு சைட் வேஸ் மூவ்மெண்ட்ல இருந்தது, கொஞ்சம் டவுன்வர்டா இருந்தது. இந்த வாரம் அது தொடரும்னு தான் நம்ம நேத்து பேசணும் நம்ம. பட் அதற்கு நேர்மாறா நேத்து மட்டும் இல்ல, இன்னைக்குமே சந்தை அதிகரிச்சிருக்கு. மிக முக்கியமான காரணம், இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படிங்கறத சொல்லிடுறேன். யாராலும் சந்தையை கணிக்க முடியாது. இது நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்ல. நாம் சொல்வதும் தவறாக போகலாம் சில நேரங்களில், இல்ல பல நேரங்கள்ல கூட போகலாம். ஆனால் பெரும்பாலும் பார்க்கும் பொழுது நம்ம சொல்றது எல்லாமே ஒரு கணிப்பு தான். அன்று இருக்கக்கூடிய தகவல்கள் அந்த நேரத்தில் இருக்கக்கூடியதை வச்சு. அதனால முதலீட்டாளர்கள் அவங்களுடைய ஒரு சொந்த அனாலிசிஸ்லயும் நம்ம முடிவு எடுக்கணுங்கிறதுக்கு இந்த மாதிரியான நிகழ்வுகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியது. இன்னைக்கு மார்க்கெட் ஏறினதுக்கு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்வதேச சந்தைகள், மிக குறிப்பாக அமெரிக்க பங்கு சந்தைகள், டோ ஜோன்ஸ் குறியீடா இருக்கட்டும், நாஸ்டாக்கா இருக்கட்டும், S&P 500 3 குறியீடுமே நேற்று 1% மேல ஏறி முடிவடைஞ்சிருந்தது. அதே மாதிரிதான் இன்னைக்கு மத்த ஆசிய பங்கு சந்தைகள், அதே மாதிரி ஐரோப்பிய பங்கு சந்தைகள் கூட இன்னைக்கு ஏற்றத்துல இருந்தது. இந்த சர்வதேச பங்கு சந்தைகள் ஏறுறதுக்கு என்ன காரணம்ங்கிற கேள்வி அடுத்து வரும். அது பாத்தீங்கன்னா, அமெரிக்காவை பொறுத்தவரை இந்த வாரம் மிக முக்கியமான வாரம். நேற்று பார்த்திருப்பீங்க, ஆப்பிள் 16 லான்ச் ஆயிருக்கு சார். ஆமா, அதுதான் இப்ப செய்தி. அதே மாதிரி NVIDIA அந்த நிறுவனம், ஆரக்கிள் நிறுவனத்தினுடைய இந்த காலாண்டு முடிவுகள் வெளியாக இருக்கிறது. இந்த மாதிரி மிக முக்கியமான முன்னணி நிறுவனங்களுடைய முடிவுகள் வெளியாக இருக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய பணவீக்கம் குறித்த புள்ளி விவரம் இந்த வாரம் வெளியாக இருக்கிறது. லேபர் டேட்டா வாரம் வெளியாகிறது. பெட்ரோலியம் குரூடு கையிருப்பு வாரம் வெளியாகிறது, அதுவும் வெளியாகிறது. பட் தவிர இந்த CPI, நம்ம சிபிஐன்னு சொல்றாங்க, அந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய பணவீக்க குறியீடு குறித்த புள்ளி வரும். அந்த பணவீக்க குறித்த புள்ளி வரும் ஏன் முக்கியத்துவம் பெறுகிறதுனா, பணவீக்கம் ஓரளவு கட்டுக்குள் வரும் என்று இந்த வாரம் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த மாதிரி தான். அப்படி வந்ததுனால் அதன் அடிப்படையில் அவங்களுடைய பெடரல் ரிசர்வ் வங்கி வட்டி விகிதத்தை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி அந்த குறைக்கும் பட்சத்துல நிறுவனங்கள், கடன் வாங்கி இருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய வட்டி விகிதம் குறையும், அவங்களுடைய காஸ்ட் குறையும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால அந்த ஒரு எதிர்பார்ப்பின் காரணமாக சர்வதேச பங்கு சந்தைகள் ஏற்றத்தை கண்டது. அதனுடைய தொடர்ச்சியாக நம்முடைய பங்கு சந்தைகளும் ஒரு வாரத்திற்கு மேல கொஞ்சம் பக்கவாட்டு நகர்தல்ல வீழ்ச்சியில் இருந்தது. நேற்றைக்கு இன்னைக்கும் ஏற்றத்தை சந்தித்திருப்பதாக நான் பார்க்கிறேன். நாளைக்கு கூட ஒரு டிபேட் வேற இருக்கு சார், ட்ரம்புக்கும் கமலா ஹாரிஸுக்கும். அது ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துமா சார் பங்கு சந்தையில? ஏன்னா அமெரிக்கால ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா இந்தியா வரைக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆமா, நிச்சயமா. அதாவது அவங்களுடைய விவாதங்கள்ல ஏதாவது ஒரு உருப்படியான விஷயங்கள் வெளிவந்ததுன்னா அது அதற்கு தக்க இருக்கலாம். உதாரணமாக இப்ப ஹாரிஸ் எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க சந்தையில் எப்படி பார்க்கப்படுகிறார்கள், கார்பரேட்டுகளுக்கு எதிரானவராக, தனிநபர்களுக்கு வருமான வரி விகிதம் குறைவாக இருக்கணும் அல்லது கார்பரேட்டுகளுக்கு அதிகமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையோட தான் அவங்க இருக்காங்க. சோ அந்த மாதிரி விஷயங்கள் தற்காலிகமாக ஒரு ஷார்ட் டேர்ம்ல கம்பெனிஸுக்கு, லிஸ்டட் கம்பெனிஸுக்கு குறிப்பாக அது ஒரு நெகட்டிவான விஷயமாக இருக்கும். லாங் டேர்ம் அது ஒன்றும் நெகட்டிவா இருக்காது. ஏர்ன் பண்ணா, ப்ராஃபிட் பண்ணா டேக் கட்ட போறாங்க. பட் ஷார்ட் டேர்ம்ல அது ஒரு சென்டிமெண்ட்டை பாதிக்கும். அவங்க என்ன சொல்றாங்கிறத பொறுத்து மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் நாளைக்கு இருக்கும். இன்னைக்கு அந்த நிப்டியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் 50 இருக்கட்டும், மிட் கேப்பா இருக்கட்டும், பேங்கா இருக்கட்டும், எல்லாம் பாசிட்டிவ்ல தான் முடிஞ்சிருக்கு. ஆனா அந்த பினான்சியல் சர்வீஸ் மட்டும் நெகட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. அது ஏன் சார்? அது ஒரு மிகச்சிறிய இறக்கம் தான் சொல்லுவேன். பெரிய அளவுல அது இறங்குனுச்சுன்னு சொல்ல முடியாது. அதற்கு அது சார்ந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, அந்த நிறுவனத்துடைய பங்குகள், பஜாஜ் பைனான்ஸ், பஜாஜ் பின்சர்வ்னு சொல்லக்கூடிய நிறுவனம், கோட்டக் வங்கி, இந்த நிறுவன பங்குகள் எல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் இறக்கத்துல முடிவடைந்தது. சிறிய இறக்கம் தான். அதனுடைய தாக்கத்தை நம்ம அந்த பினான்சியல் சர்வீசஸ் இண்டெக்ஸ்ல நம்ம பார்க்க முடிந்தது. காப்பீட்டு நிறுவனங்கள், HDFC லைஃப், அதுவுமே SBI லைஃப், இதெல்லாமே இன்னைக்கு ஒரு 2-4% வரைக்கும் இறக்கத்துல முடிவடைந்தது. அதனால இது எல்லாமே இந்த பைனான்சியல் சர்வீசஸ்க்குள்ள வர்றதுனால அது இன்னைக்கு இறக்கத்துல முடிவடைந்ததை பார்க்க முடிந்தது. ஓகே, என்ன செக்டார் சார் இன்னைக்கு பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணது? இன்னைக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம்னா, நிப்டில மீடியா செக்டார் 2.69%, நிப்டி IT 1.73%, அதே மாதிரி நிப்டி ஃபார்மா, நிப்டி ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டுமே கூட 1% மேல இன்னைக்கு ஏற்றத்துல முடிவடைந்தது. இப்ப அதுக்குள்ள பாத்தீங்கன்னா, நம்ம நிப்டி மீடியா பத்தி சொன்னேன். மீடியா அந்த இண்டெக்ஸ்ல 10 பங்குகள் தான் இருக்கு. அதுல 9 பங்குகள் இன்னைக்கு விலை ஏற்றத்துல முடிவடைஞ்சிருக்கு. ஹாத்தவே, சாரேகாமா, நசாரா
டெக்னாலஜி கேமிங், மோஸ்ட்லி மீடியா மட்டும் இல்ல, கேமிங் சம்பந்தப்பட்டது சாஃப்ட்வேர். அதே மாதிரி ஜி டிப்ஸ் இதெல்லாம். அடுத்ததா நம்ம நிப்டி ஐடியை பத்தி பேசணும். ஐடியில வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பங்குகள்ல 10 பங்குகள், அந்த குறியீட்டுல இருக்கக்கூடியது 10 பங்குகள். அந்த 10 பங்குகளுமே இன்னைக்கு விலை ஏற்றத்துல முடிவடைந்திருந்தது. குறிப்பாக கோஃபோர்ஜ், எல்என்டி, எம்பசிஸ், விப்ரோ, HCL டெக், டெக் மஹிந்திரா, இந்த நிறுவனங்கள். பார்மா அண்ட் ஹெல்த் கேர் எடுத்துக்கிட்டோம்னா அதுலயுமே வந்து இருக்கக்கூடிய 20 பங்குகள் அந்த குறியீட்டுல 15 பங்குகள் இன்னைக்கு விலையேற்ற பங்குகளா இருந்தது. 5 மட்டும் தான் குறைவு. அதுல முன்னணியில வந்து டிவிஸ் லேப், கிரானியூல், லாரஸ் லேப், இப்கா லேப், பயோகான், கிளென்மார்க், இந்த பங்குகள்லாம் இன்னைக்கு விலை ஏற்றத்துல முடிவடைந்ததை பார்க்க முடிந்தது. இந்த மீடியா பங்கு அதிகமாகுது இல்ல சார், நிறைய செய்திகள் இருந்து அதிகமாகுமா சார்? இது வந்து அவ்வப்பொழுது ஏற்ற இறக்கத்துல இருக்குது. அதனால வந்து நம்ம வந்து இன்னைக்கு உள்ளதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு பாலிசி டெசிஷன், அரசாங்கத்தினுடைய எந்த ஒரு பாலிசி டெசிஷன் காரணமாக இது மாற்றம் அடைந்தது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. டே டு டே அவங்களுடைய ரெவென்யூவை கணிக்கிறதெல்லாம் வந்து கடினம். இது வந்து நான் ஒரு அன்றாட மூவ்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டா தான் இதை நான் எடுத்துக்கிறேனே தவிர ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு இண்டஸ்ட்ரி அல்லது செக்டார் ரிலேட்டடான மூவ்மெண்டா இதை நான் பார்க்கல. தங்கம், வெள்ளி, குரூட் ஆயில் சார். தங்கம் வெள்ளியினுடைய விலையில பெரிய மாற்றங்கள் எதுவுமே இல்ல சர்வதேச சந்தையில கடந்த ஓரிரு நாட்களாகவே. அதனால இங்க உள்ளூர் சந்தையிலுமே பெரும்பாலும் மந்தமான போக்கு தான் இருந்தது. ஒரு பிளாட் மூவ்மெண்ட் தான் இருந்தது, பெரிய மூவ்மெண்ட் இல்ல. பட் கச்சா எண்ணெயுடைய விலையை எடுத்துக்கிட்டீங்கன்னா கடந்த ஒரு வாரம் 10 நாட்களுக்குள் கிட்டத்தட்ட 10% வந்து அதனுடைய விலை சர்வதேச சந்தையில வந்து குரூட் ஆயிலுடைய பிரைஸ் இறங்கி இருக்கு. WTI குரூடா இருக்கட்டும், பிரெண்ட் குரூடா இருக்கட்டும், ரெண்டுமே இறங்கி இருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. அங்க நம்ம போன வாரம் பார்த்தோம் $76 மேல் ஒரு கட்டத்துல வந்து வணிகம் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து $68 கீழ் வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. சோ 10% இல்ல, அதற்கு மேலே கூட இறங்கி இருக்குது. அதே போக்கு இன்னைக்கு நம்ம உள்ளூர் சந்தையிலையும் பார்க்க முடிகிறது. MCX சந்தையில இந்த செப்டம்பர் மாதம் நடப்பு மாதம் 19ஆம் தேதி முதிர்வடையக்கூடிய அந்த ஒப்பந்தம் கிட்டத்தட்ட 1.25% இறக்கத்துல $5,700 பேரல் ஒன்றுக்கு வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. வரக்கூடிய நாட்கள்ல இந்த இறக்கம்ங்கிறது கொஞ்சம் மட்டுப்படலாம், பக்கவாட்டு நகர்தலை நோக்கி நகரலாம்னு நினைக்கிறோம். ஏன்னா இந்த விலை அதிகரித்த பொழுது ரொம்ப முக்கியமான ஒரு காரணம், அந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்பு, 15 நாட்களுக்கு முன்பு உங்களுக்கு நினைவிருக்கலாம், மிடில் ஈஸ்ட் ஒரு அன்சர்டனிட்டி, ஒரு அட்டாக் நடக்கலாமா, அது சப்சைட் ஆயிருக்குது. அதனால வந்து அது இப்போ வந்து பெரிய மூவ்மெண்ட் எதுவும் அதுல எதிர்பார்க்க முடியாது. அந்த இறக்கம்ங்கிறது வந்துருச்சு. இன்னொன்னு ஓபெக் அவங்களுடைய அந்த அவுட்புட் குறித்த புள்ளி விவரங்களும் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது. அதை பொறுத்தும் வந்து பிரதர குரூட் ஆயிலுடைய மூவ்மெண்ட் இருக்கு. எப்பயுமே குரூட் ஆயில் விலை அதிகமாச்சுன்னா இந்தியாவில பெட்ரோல் டீசல் விலை எல்லாம் அதிகமாகும். பட் 10% கம்மியே இருக்கு. பட் இங்க கம்மியான மாதிரி இல்லையா சார்? அப்படியேதான் இருக்கு. விலை குறைப்பாங்களா? அப்பப்போ விலையை குறைச்சிருக்காங்க. பெட்ரோல் விலை ரொம்ப வருஷம் ஆச்சு சார் குறைச்சு. இல்ல விலையை குறைப்போம்னாங்க, அப்புறம் ஆனா டியூட்டியை ஏற்றிடுவோம்ல, டாக்ஸ் ஏற்றிடும். அதாவது அரசாங்கம் வந்து இதுல நீங்க இதுல அரசியலை தாண்டி பார்க்கணும்னா, விலை அதிகரித்த பொழுது அதே ரேஷியோல அதிகரிச்சிருந்தா விலை இறங்கும் பொழுதும் அதே ரேஷியோல அதிகரிக்கலாம். ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் விலை அதிகரித்த பொழுது அந்த அளவுக்கு வந்து சர்வதேச சந்தையில விலை அதிகரித்த பொழுது அந்த அளவுக்கு நம்ம இங்க அதிகரிக்கல. ஏன்னா அதே வேகத்துல நம்மளும் அதிகரிச்சோம்னா இங்க இருக்கக்கூடிய உற்பத்தி, பொருளாதாரம், காஸ்டிங், அவங்களுடைய அடக்க விலை எல்லாத்துலயும் வந்து மாறுதல் கடுமையானதாக அதனுடைய தாக்கம் இருக்குங்கிறதுனால ஒரு குஷனா அது அரசு நிறுவனங்கள், அரசாங்கம் இல்லை, அரசு நிறுவனங்கள் ஒரு பகுதியும், அரசாங்கம் வந்து வரி மூலமாக ஒரு பகுதியும் அதை வந்து பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால அந்த நிறுவனங்கள் தொடர்ந்து நஷ்டத்தில் இயங்குவதும், அப்புறம் அந்த நஷ்டத்தை சரி செய்வதற்கு அரசாங்கம் வந்து ஒரு ஃபார்முலா, காம்ப்ளிகேட்டா ஒரு ஃபார்முலா போட்டு பணத்தை கொடுத்து திரும்ப லாபத்துல இருக்கும். நம்ம நினைப்போம் நஷ்டத்துல இருக்குன்னு, ஆனா டிவிடன் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. எப்படின்னா இந்த லாபம் அந்த மாதிரி சர்வதேச விலைக்கும் உள்ளூர் விலைக்கும் உள்ள வித்தியாசத்துல, நம்ம விற்கக்கூடிய விலைக்கும் உள்ள வித்தியாசத்தை அரசு காம்பன்சேட் பண்ணும். அதுக்கு ஒரு டாக்ஸ் இருக்குது. இதெல்லாம் இது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அப்ப விலை அதிகரிக்கும் பொழுது அதே அளவு அதிகரிக்காதனால விலை இறங்கும் பொழுதும் அதே அளவுக்கு அவங்க வந்து இறக்க மாட்டாங்க. இது ஆனால் இது மாற வேண்டும். இது முழுமையாக அப்படி ஸ்ட்ரைட்டா மாறினுச்சுன்னு வச்சுங்க, ஏறப்பெல்லாம் ஏத்தி இறக்குறப்பெல்லாம் இறக்குனாங்கன்னு பாதிப்பான் ஜாஸ்தியா இருக்கும். சோ ஒரு சின்ன குஷன் வச்சுக்கிட்டு விலை அதிகரிக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிப்பதும், இறங்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா இறங்கினாலும் நல்லதுதான். அது மாதிரி செய்வாங்கன்னு நான் நம்புறேன். பார்க்கலாம். நிச்சயம் சார், அதான் எதிர்பார்ப்பு, மிடில் கிளாஸோட எதிர்பார்ப்பு. சார் இன்னொன்னு வந்து இந்த iPhone 16 இது வந்து லான்ச் ஆனதுனால பங்குச்சந்தையில ஏதாவது மாற்றம் இருக்குமா சார்? இல்ல, ஆப்பிள் நிறுவனத்துடைய பங்குகள்ல விலை மாற்றம் ஏதாவது இருக்குமா அப்படின்னு நேற்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த அளவுக்கு பெரிய மாறுதல்கள் எதுவும் அதுல வந்து இல்ல. ஒரு சின்ன என்ன சொல்றது, ஒரு ஒரு 0.04% சொல்லலாம். 221 அமெரிக்க டாலர்கள் என்ற அளவுலதான் வந்து அது வணிகம் நடந்தது. அதனால பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. இதுவரை முன்பு கண்டிராத ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான மாற்றம் அப்படின்னு வந்து அந்த போன்ல எதுவும் வந்திருக்கதா இதுவரைக்கும் தகவல்கள் வரலை, அந்த வந்திருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும் பொழுது. அதனால அது வந்து ஒரு பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு தான் நான் நம்புறேன். ஆப்பிள் நிறுவனத்தை பொறுத்தவரை அது ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ராடக்ட் ஆயிடுச்சு. அவங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு பழக்கப்பட்டவர்கள் அதை தாண்டி அதை விட்டு வெளியே வருவதோ கடினமான ஒரு சூழலே அது வந்து சைக்கலாஜிக்கலாவும் அதனுடைய டெக்னாலஜி மூலமாகவும்
எல்லாம் உருவாக்கி இருக்காங்க. அதனால அதோட கடன் எந்த விதமான கடனும் இல்லாத ஒரு நிறுவனம், கேஷ் ரிச் கம்பெனி. சோ பெரிய வளர்ச்சிங்கிறது இனிமே இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனால் இருக்கக்கூடிய வளர்ச்சியை அவர்கள் தக்க வைத்துக் கொள்வார்கள். அது ஒரு மாதிரி ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். இது வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் அந்த கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு சார். சில பொருட்களுக்கு வந்து பர்சன்டேஜ் ஏத்திருக்காங்க ஜிஎஸ்டி வரியில. இது வந்து பங்குச்சந்தையில இந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும். உடனடியாக எந்த விதமான பெரிய மாறுதல்கள் ஏற்படக்கூடிய அளவுக்கு இந்த இது இல்ல. ரேஷனலைசேஷன் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்புட் கிரெடிட் எடுக்க முடியாத சில சூழல் சில விஷயங்கள் இருக்கும். நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் மீது 18%, நம்ம விற்கக்கூடிய பொருள் மீது 5% இருக்கும் பொழுது அந்த 13% வித்தியாசத்தை நம்ம எடுக்க முடியாத ஒரு சூழல் மிகச்சில பொருட்கள்ல இருக்கு. அதை வந்து ரேஷனலைஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அது ஸ்டெப் பை ஸ்டெப் சில விஷயங்கள்ல பண்றாங்க. சில இதுல வந்து பண்ண முடியாத சூழல். ஏன்னா இந்த 5% ஏத்த முடியாது, 18 குறைக்கவும் முடியாது, 5 ஏத்தவும் முடியாது. அப்ப அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும் பொழுது அது இந்த கமிட்டிக்கு ரெஃபர் பண்றாங்க. அந்த மாதிரி சில விஷயங்களை அவங்க கமிட்டிக்கு ரெஃபர் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி மாநிலங்களுக்கு ஏற்படக்கூடிய லாசஸ் எதிர்காலத்துல எப்படி பண்ண போறோம், காம்பன்சேட் பண்ண போறோங்கிறதும் வந்து அந்த கமிட்டி முடிவு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மிக முக்கியமாக எதிர்பார்க்கப்பட்டது வந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ். அது சம்பந்தமாக அந்த ஜிஎஸ்டி இதெல்லாம் நம்ம அரசாங்கம் எந்த விதமான உத்தரவாதத்தையும் கொடுக்கல. பட் ஹெல்த் இன்சூரன்ஸ் சம்பந்தமாக, அப்புறம் நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் சம்பந்தமான ஜிஎஸ்டி சம்பந்தமான அறிவிப்புகள் எதிர்பார்க்கப்பட்டது. அது நடைபெற்ற மாதிரி தெரியவில்லை. நம்ம அடுத்ததெல்லாம் முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. நிதின் கட்கரியோட கோரிக்கை அப்ப நிறைவேறுமா இல்லையாங்கிறது சார். இல்ல, இந்த எல்லாருடைய கோரிக்கையும் கூட ஒரு நியாயமான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். இப்போ நீங்க ஒரு லக்ஸுரி காருக்கு வந்து ரொம்ப அதிகமான டியூட்டி இருக்குது. அது வந்து ரொம்ப அதிகமான டியூட்டி. ஆனா அது அநியாயமான டியூட்டின்னு சொல்ல முடியாது. ஏன்னால் அந்த விலை கொடுத்து வாங்குபவர்களுக்கு அந்த டியூட்டி ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனா அதே சமயத்துல நான் அதே அளவு டியூட்டியை வந்து ஒரு டூ வீலருக்கும் போடுவேன்னு சொன்னா அந்த மாதிரி அரசாங்கம் போடுறது இல்ல. இப்ப நியாயமா தான் இருக்கு. 20% ஜிஎஸ்டி சார் டூ வீலருக்கு. ஆமா, நீங்க இப்ப லக்ஸுரி காருக்கு என்ன ஜிஎஸ்டின்னு கணக்கு போட்டு பாருங்க, இம்போர்ட்டட் காருக்கு. அதனால வந்து நம்ம அதோட ஒப்பிட்டு பார்க்கையில இது வந்து அந்த அளவுக்கு போடலன்னு நம்ம நினைக்கணும். பட் அதோட குறைத்து போடலாங்கிறது டூ வீலர்ஸுக்கு அரசாங்கம் வந்து பல விஷயங்களை கணக்கில் எடுத்து இது பண்றாங்க. இப்ப என்னன்னா சாலையில் இருக்கக்கூடிய அந்த போக்குவரத்துல இருக்கக்கூடிய, நம்ம பார்த்தோம் போன வாரம் பார்த்தோம், ஒரு நாளைக்கு எத்தனை 1000 வெஹிக்கிள்ஸ் இந்தியா முழுவதும் விக்குது. அப்ப அவ்வளவு 1000 வெஹிக்கிள்ஸ் வந்து எடுத்துக்கக்கூடிய ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு 1000 வெஹிக்கிள் விக்குது. அதெல்லாம் எடுத்துக்கக்கூடிய லோடு எடுத்துக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்க கிரியேட் பண்ணணும். மீன்வைல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் பொதுவாக உலகம் முழுவதும் எல்லா அரசாங்கங்களுடைய ஒரு வியூ. ஏன்னா வந்து அது ஈகோ சிஸ்டத்தையும் ஈகோலாஜிக்கல் சிஸ்டத்தையும் பாதிக்காதுன்னு. பட் அன்பார்ச்சுனேட்லி அதற்கான ஈகோ சிஸ்டம் வந்து இங்க வந்து அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமும் இன்னும் முழுமையாக ஒரு எஃபிஷியன்டா இன்னும் செட் ஆகல. அது செட் ஆனாதான் இதை நம்ம வந்து சரி செய்ய முடியும். இது வந்து ஒரு கிவ் அண்ட் டேக்ல போக வேண்டிய ஒரு விஷயம். பட் நம்ம ஜிஎஸ்டிங்கிறது மருத்துவ காப்பீடு தான். பிரியாரிட்டி ஆர்டர்ல லக்ஸரி கார், அடுத்து டூ வீலர். நம்ம உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல, ஒரு விக்ரமாதித்தன் ஒரு கவிஞரை நம்ம வந்து பஸ் பெட்ரோல் விலை குறைச்சிருக்கிறத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு, நான் பஸ்ல போறேன் எனக்கு அதை பத்தி தெரியாதுன்னு பதில் சொன்னாரு. நமக்கு எது பாதிக்குதோ நம்ம அதை நினைக்கிறோம், நமக்கு கீழே இருக்கவங்க இன்னும் அவங்களுக்கு பாதிக்கக்கூடிய விஷயம். சோ பிரியாரிட்டி ஆர்டர்ல பாத்தீங்கன்னா மருத்துவ காப்பீடு, அந்த டேர்ம் இன்சூரன்ஸ்ங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். அதற்கு சமமாகத்தான் நம்ம வந்து மத்த டூ வீலர்ஸ் நீங்க அடுத்து நீங்க பாக்குறீங்க, அதுக்கு மேல லக்ஸரி கார். சோ அது நிச்சயம் அரசாங்கம் வந்து அதை கட்டாயமாக அதை கன்சிடர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸ்விக்கி அவங்க வந்து ஐபிஓ இன்க்ரீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க சார். அது எதனால, இது எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? இதை ரெண்டு விதமா பார்க்கலாம். சந்தையில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கிறது, நிறைய பேர் பணம் கொடுக்க ரெடியா இருக்காங்க. எந்த இஷ்யூ, மிக மோசமான ஒரு இஷ்யூ, ஒரே ஒரு டூ வீலர் ஷோரூம் வச்சிருக்கவங்க வந்து 12 கோடி கேட்டா கூட நாங்க 400 கோடி கொடுக்க ரெடின்னு மக்கள் சொல்றாங்க, நம்மளும் கூட கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடா இருந்தா அது தவறு. பட் ஆனா அவங்க வந்து இந்த பிராண்ட் பில்டிங், அப்புறம் அந்த ஆபெக்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு கேட்கறதாவும் சொல்றாங்க. அது போக ஆஃபர் ஃபார் சேலும் இருக்கும். நிச்சயமா அவங்க ஒரிஜினல் முதலீட்டாளர்கள் அவருடைய ஒரு பங்கை விற்பாங்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் இதை எப்படி பாக்குறேன்னா, சந்தை இன்னைக்கு ரொம்ப ரோபஸ்டா இருக்குது, பணப்புழக்கம் அதிகமாக இருக்கிறது சந்தையில. அப்ப நம்முடைய சைஸ பெருசாக்கி இன்னும் அதிகமான பணத்தை நிதியை திரட்டலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் இன்னைக்கு வரக்கூடிய பல நிறுவனங்கள், இவங்களுக்கு இருக்குன்னு நான் சொல்லல, இன்னைக்கு வரக்கூடிய பல நிறுவனங்களுக்கு அந்த மாதிரி எண்ணத்துலதான் வர்றாங்க. இதனாலதான் நம்ம நேற்றும் சொன்னோம், முதலீட்டாளர்கள் மிக உஷாராக இருக்க வேண்டிய நேரம். ஒரு பிராண்டை மட்டும் நம்பி, ஒரு பேரை மட்டும் நம்பி நம்ம முதலீடு செய்யக்கூடிய நேரம் அல்ல இது. அவங்களோட கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்கு, ஃபண்ட் ஃப்ளோ எப்படி இருக்கு, ஆபரேட்டிங் ப்ராஃபிட்ஸ் எப்படி இருக்கு, அந்த ப்ரொமோட்டர்ஸ் உடைய கிரெடிபிலிட்டி என்ன, அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு என்ன, எத்தனை வருஷமாக சந்தையில் இருக்காங்க அவங்க, இந்த மாதிரி பல விஷயங்களை ஆராய்ந்து முதலீட்டாளர்களுடைய ஆலோசனையை கேட்டுதான் நம்ம முதலீடு செய்யணும். இந்த மாதிரி வந்து சந்தை பணம் கொடுக்கிறதேங்கிறதுக்காக நான் அதிகமாக பணம் கேட்பேன் அப்படின்னு ஒரு ப்ரொமோட்டர் வர்றாங்கன்னா அதுல நம்ம கவனமாக இருக்கணும். உங்கள் விடுமுறையை மேலும் கொண்டாட்டமாக மாற்ற பெர்ஃபெக்ட் பேக்கேஜ் இதோ. சிம்லா, குலு, மணாலிக்கு குறைந்த செலவில் 5 நாட்கள் குலு சுற்றுலா. இன்றைய அணுகுங்கள் உங்கள் குமரன் டிராவல்ஸ். தொடர்புக்கு 9442180430 மற்றும் 9442280430.